ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது மிஸ்ட்ரி ஆஃப் ஃபயர் ஜோன். இன்றைக்கி உள்ள வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓடிஆர் ஆஃப் ரோட் கார் டிரைவிங் கேமில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த பார்ட் 2ல் என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, இங்கே நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு. அந்த கான்செப்டை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஆனால் அந்த கான்செப்ட் இப்போதைக்கு பண்ண முடியாது போல இருக்குது. ஏன்னா நைட் ஆயிடுச்சுங்க. நைட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் பத்திரமா சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா அந்த ரெட் குறி மார்க்கு தெரிஞ்சதில் போன வீடியோவில் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். அதாவது ஒரு ஏர்போர்ட் மாதிரி ஒரு பிளேஸில் நிற்கிறோம், அந்த ரோடு போட்ட பிளேஸில். அதனால் கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அந்த சேஃப்டியாக கொஞ்சம். அதே மாதிரி வந்து நிறையா வந்து மோட்னால் இதில் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். கிராஃபிக்ஸ்னால் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நைட்டாக இருக்கிறனால. அதனால் என்னடா லைட் எரியுதா, நான் கூட வேறு எதுவும் நினச்சிட்டேங்க. பல நின்றுக்கோன்னு சூரியன் வந்து வந்துருச்சான்னு நினச்சேன் ராத்திரியில். அது எப்படி வரும், இங்கே 5 மணிக்கே கூவ மாட்டேங்குது கோழி. கேவலா கோழியா? சரி பார்ப்போம். அதே மாதிரி வந்து இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் இதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக எடுத்து போடுறேன். அதாவது பார்ட் 3 வேணுமான்னு சொல்லுங்கள். நல்லா வியூஸ் போணுச்சு, அதனால தான் நான் போட்டது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜிஎக்ஸ்டி மோட்னா நான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஜிஎஃப்டியா தெரியலங்க. ஜிஎஃப்எக்ஸ் டீட்டெயில்னால் வந்து நான் வந்து கொஞ்சம் ஏற்றிருக்கேன். கொஞ்சம் உரசி விட்டுருச்சு போல இருக்குது நம்ம காரில் என்னதோ, அது மட்டும் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நான் சவுண்ட்ஸு கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். இந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் எதுவுமே கண்டுக்காமல் நான் பாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிருந்தேங்க. இந்த தடவை அப்படின்னா நடக்காது. ஓகே, இப்போ நம்ம வந்து பேர் என்ன ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணிக்கிறோம். ஓட்டக்கார பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் பயமாக இருக்குங்க இந்த பிளேஸை பார்த்தா. நாங்கள் வேறு காரை அங்கே தள்ளி வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இனிமேல் எடுக்க போகணுன்னா அங்கே போகணுமே. சரி பரவாயில்ல, நம்ம வந்து அங்கேயே இருக்கட்டும். கொஞ்சம் பயமாக இருக்குது. நைட்டான அந்த நட்சத்திரம் வேறு தெரியுது, இந்த ரெட் குறி மார்க் வேறு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இப்போதைக்கு தெரியலை, ஏன்னா மேப்பை க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த மேப்பை பார்த்தா தான் எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன சோதனை பண்ணணும்னா, அந்த நம்ம பிஸ்னஸில் எவனோ இருக்கிற மாதிரியே தோணுச்சுல்ல, அதை பண்ண போகிறேன். நைட் ஆயிடுச்சு. இதை பார்த்தா அட்வென்ச்சர் கேமோட ஹாரர் கேம்லேயே நான் தான் வருது. இங்கே பாருங்க, இந்த பிஸ்னஸோட கம்பெனியோட பில்டிங்கை பார்த்தா அப்படி தான் தெரியுதுங்க. ஏன்னா உள்ளேயும் இருட்டாக இருக்குது. நம்ம லைட் அடிக்கிறனால தான் நல்லா இருக்குது. மேலே லைட் இருக்குது இல்லைன்னு சொல்லலை, லைட் அடிக்கிற மாதிரி பிளிங் மின்னுது, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லையே. காயின்ஸ்னா அது காயின்ஸ்னு இதுக்குள்ளே கிடக்கு. போன வழியில் அப்படி தான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒரு விடுகதை கேட்கணும். விடுகதையாக அது வந்து கடிச்சு வைக்கான்னு தெரியல, அதனால் நம்மளுக்கு தெரியாதுப்பா. எல்லாத்தையும் புரிஞ்சுனா பார்க்க மாட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து வாழ்க்கையிலே யாரும் வந்து வாயில ஸ்கிப் ஆகுது. யாரும் இந்த உலகத்திலேயே பண்ண முடியாத சாதனை இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்ப்போமா? வேறு இல்லை, நான் போன வீடியோவில் என்ன சொன்னேன், அந்த லைட் ஹவுஸ் அந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த லைட் ஹவுஸுக்கு போகணுன்னு சொன்னேன். அது நான் வந்து நாளைக்கு காலையில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையிலனா வந்து நாளைக்கு காலையில் இந்த கேம்லாம் நாளைக்கு காலையில் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்போ இருட்டாயிடுச்சுங்க. சும்மா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம இந்த கம்பெனிக்குள்ளே. ஏன்னா வந்து எனக்கு சோதனை பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதை பண்ணுறேன். சரி பண்ணுவோம். நம்ம கீழே போயிடுவோம் திரும்பி, ஏன்னா அதான் அங்கே நம்மளுக்கு நல்லது. கீழே இல்லை, மேலே தானே போகணும். இல்லை 2 படி இருக்கோம், குழப்பிட்டேன். அந்த படியில் போயிருப்பேன் கொஞ்ச நேரம் சீக்கிரம் வழிக்கு. ஒரு கடிஜோக்கு கேட்குன்னு சொன்னேன், மறந்துட்டேன். அது என்ன நான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள். கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, எனக்கு தெரியலைங்க. எனக்கு இன்னமும் குழப்புது. அது வந்து முன்னாடியே நிறைய பேர்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப குழப்பிருந்துச்சு. இப்போதைக்கு யாராவது சொல்லுங்களேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து, அதாவது கோழிலேருந்து முட்டை வந்துச்சா, முட்டையிலேருந்து கோழி வந்துச்சான்னு மட்டும் சொல்லுங்கள். அது மட்டும் போதும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம். அப்படி உங்களால் முடியலைன்னா நீங்கள் விட்டுருங்க. நான் ஒன்றும் கம்பல் பண்ணவில்லை. ஓகே, நம்ம வந்து இதுக்குள்ளே போகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா வந்து இப்போதைக்கு நம்ம வீட்டில் போய் தங்க போகிறோம். இப்போதைக்கு நான் வந்து எந்திரிச்சு வந்தேன்னு பார்த்துங்க, நரி எல்லாம் வந்து என்னை தான் தின்னவர். இங்கே பாருங்க எவ்வளோ இருட்டாக இருக்குது, எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. ஏன்னா என் கார்லேருந்து அப்படியே லைட்டு மில்லுக்கு பாருங்க. இந்த லைட் அமைக்கிட்டா நல்லாவே இருக்குது. இப்போ வந்து நம்ம கார்லேருந்து எல்லாமே எரியுங்க, சூப்பராக எரியும். எல்லாத்தையும் நான் வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி வரையும் என்ன ஒரு தப்பு பண்ணிவிட்டேன்னா, முன்னாடி வரையும் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைட்டு, அதாவது டார்ச் லைட் இருக்குல்ல, அதை பட்டன் அமுக்குவீங்க, ஆன் பண்ணுவேன், சத்தியமாக எரியாது. நான் ஓட்டக்கார லைட்டுன்னு சொல்லிட்டேன் அவசரப்பட்டு. இப்போ தாங்க தெரியுது அதோட லைட்டோட பவர் எப்படி தெரியுதுமா. இந்த காரையும் அப்படி தான் சொல்லிட்டேன், ஓட்டக்காரன்னு மன்னிச்சிருக்காரு.
ஏன்னா அந்த லைட் எரியாதனால தான் நான் அப்படி சொன்னது. இப்போ நான் வந்து என்னோட இவ்வளோ பொல்யூஷன் இருக்குது ஆச்சு, ரொம்ப பிரைட்னஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது காரோட லைட்டை. அப்படின்னா நம்ம பண்ணலாம். என்னோட லைட்டு இவ்வளோ இதாக இருக்குது ஆற்றி, நான் மெதுவாக வேறு போய்க்கிருக்கேன். ஆனால் வந்துட ஓரம். ஓகே, காலையில் வந்துருச்சுங்க. அது காலையில் விடுந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம திரும்பி போகிறோம். திரும்பி வரப்போகிறோம். எந்த இடத்துக்குன்னா வந்து லைட் ஹவுஸுக்கு இது வரையும் நம்ம போனதில்லைன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அந்த ஓட்டக்காரச்சி அந்த நல்ல டவர் மலை இருக்குல்ல, அந்த டவர் மலைக்கு தான் நம்ம போயிருக்கோம். இதுவரையும் நம்ம வந்து இந்த இதுக்கு போனதே கிடையாது லைட் ஹவுஸுக்கு. இன்றைக்கி தான் நம்ம போகிறோம். ஓகே, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதோட நல்லா அட்வென்ச்சராக இருக்கும், நல்லா இதாக இருக்கும். அந்த இடம் தான் வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. அதனால தான் அப்படி சொல்கிறேன். எப்படி இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் அந்த ஊரில். இந்த என்னடா இவ்வளோ தூரத்தில் வந்துட்டேன்னா எங்க பாருங்க, எங்க பயமாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், ஏதோ மினுக்குதே, லைட் எரியுது பாருங்க. அங்கண்ணே தெரியுதா? அந்த கம்பிக்கு அங்கிட்ட ஒரு லைட் எரியுது. இருங்க, அது என்னன்னு போய் பார்ப்போம். காயின்ஸா? அட, காசுக்குன்னா பயந்துட்டு போய் ஒதுங்கி நிற்கிறேன் பாருங்கள். அங்கே அந்த காசில் அப்படியே பளிச்சுன்னு மின்னுது பாருங்களே. அந்த சுற்றுற நேரத்தில் வந்து அந்த லைட்டு வந்து அந்த காசோட ஒளி வந்து தெரியுது. டக்குன்னு பயந்துட்டேன், எவனோ வந்துட்டான் போல இருக்குது. ஏன்னா இந்த கேமில் நம்ம ஒன்லி கேம் பிளே ட்ரையிங். அதாவது நான் மட்டும்தான் அந்த கேமில் விளாட்றேன். இங்கிலீஷை போட்டு கொல்லக்கூடாது. அதாவது இந்த கேமில் நான் மட்டும்தாங்க வந்து லோன்லியாக வந்து விளாட்றேன். லோன்லியாக வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது, தனிமையாக இருக்குங்க. இந்த கேமில் வந்து நான் லோன்லியாக விளாட்றேன். எவனும் இல்லைன்னு தானே சொன்னேன். டக்குன்னு எவனோ வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டேங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்தால் பயந்துட்டேனா, திடுக்குன்னு போட்டுருச்சு. கிடையாது. ஐயா, சவுக்குன்னு கேட்குது. சவுக்குன்னு கரும்பு. ஓகே, இப்போ வந்து நம்ம மேலே வந்து நட்சத்திரம் இன்னமும் ஜொலிக்கின்றது. காரை காணோம். ஓ, அங்கே நிற்குதா? 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் வந்துக்கிட்டு காரை காணோம் சொன்னால் எப்படி தான் தெரியும்? ஓகே, இப்போ வந்து நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து கிளம்ப போகிறோம். எங்கே கிளம்ப போகிறோன்னா வந்து நம்மளோட வீடு இங்கே தானே இருக்குது. வீடு இங்கே தானே இருக்குது. எங்கே போகுது? இங்கே தானே இருக்குது. இங்கே வேணாம். அந்த பாலத்துக்கு அங்கிட்டு தான் இருக்குது. அதாவது வானவில் பாலத்துக்கு அங்கிட்டு இருக்குது. ஐயோ, தண்ணிக்குள்ளே முழுங்கிருச்சு காரு. எப்படி இந்த கார் ஒர்க் ஆகுதுன்னு இன்னும் தெரியல. இந்த லைட்டு நல்லா மின்னுதுங்க பாருங்க, அங்கே சூப்பராக இருக்குங்க. ஓகே, நம்ம லைட்டை அமர்த்திடுவோம். ஓகே, இப்போ வந்து லைட்டை நம்ம போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே தான் தூங்க போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே தூங்கணும் முடியாது, நம்ம பாட்டுக்கு நிற்க வேண்டியதான் அப்படியே. சரி, இனிமேல் எங்கிட்டு நான் காலையில் விடிஞ்சு எங்கிட்டு கிளம்புறது. ஏன்னா அந்த கேமில் வந்து காலையில் விடுறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா பாருங்க. நட்சத்திரமே இப்போ தான் ஜொலிக்குது. இனிமேல் எங்கிட்டுறா காலை வடியும். ஏன்னா நம்மளே வந்து போய் வந்து காலையில் வர வைப்போம். எப்படா காலையில் வர வைப்பேன்னு சொல்லிட்டுனா அங்கே காலையில் விடிஞ்சு போச்சு. இங்கே சூரியன்லாம் இருக்காது, நம்ம கனவு காணக்கூடாது. சூரியன் இல்லாமலே வந்து பகலாக இருந்துச்சுன்னு பார்த்துக்கோங்க, அதான் சூரியன். அதனால நம்ம வந்து கனவுனா காணக்கூடாது எதுக்கும். நம்ம கார் வந்து ஜொலிக்குது இதில் நைட் டைமில். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஓகேவா? இப்போ எங்கடா கிளம்புறேன்னு அப்படின்னு கேட்டால் வந்து நம்ம லைட் ஹவுஸுக்கு தான் கிளம்புறோம். இந்த ஓவர் வாய்ஸை வந்து நான் பண்ணியிருப்பேங்க. ஓவர் வாய்ஸ்னால் அது கிடையாது, வாய்ஸ் கிடையாது. ஓவர் பேச்சை விட்டுருப்பேன் நான் பார்ட் 1ல். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அப்படின்னு விட்டுருப்பேன். மனுஷங்க இதுக்கு ரொம்ப. ஓ, பகலில் விடிஞ்சிருச்சுங்க. டக்குன்னு அதுவாகவே லைட் ஆஃப் பண்ணது பாருங்க. வாவ், சூப்பர். நான் அது மீறியும் போடுவேன். வேணாம், இன்னத்துக்கு பவர் கட்டாக வருது. நீங்கள் வந்து காசு கொட்டீங்க, நான் இது பண்ணணும், கஷ்டப்பட்டு இது பண்ணுவேன். வாங்க வந்து காசு கொடுங்க. சாரிங்க, மன்னிச்சுங்க, சும்மா தோசை தாண்டி பண்ணேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். மன்னிச்சுங்க சொன்னதுக்கு, சும்மா தோசை தாண்டி தான்லாம். ஓகேவா? சிரிங்க. இது கூட அக்கா சிரிங்க, சூப்பராக சிரிங்க. யாருங்க உள்ள பாட்டுனா அப்படியே ஜட்டி போட்ட மாதிரி தெரியுது, வெள்ளைன்னு. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? 68,000 சேர்த்து கஷ்டப்பட்டு 4 நாளுங்க, சத்தியமாக 4 நாள் ஆச்சு இந்த காசை சேகரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த கேமை வந்து நான் வந்து ரொம்ப நாள் விளையாட முடியாதும் ஆயிடுச்சு. போர் அடிச்சிருச்சு. உங்களுக்கு தேவைனால தான் நான் வந்து இந்த கேமை விளையாண்டேன். இப்போ என்ன பண்ணுறது எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த கார் வேற போச்சு. இப்போ நான் எவ்வளோ செலவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி சொல்லுங்களேன். இது பகல் விடிகிற மாதிரி தெரியல. நானே போய் பண்ணிட்டு வந்துடுறேன் பகல் வர மாதிரி. அதாவது அப்படின்னா பண்ணுற மாதிரிலாம் இருக்குங்க.
இந்த பண்ணுறேன் இங்கிட்டு தான் இருக்குது. பகல் வெடிப்பா. இது பகலா நைட்டா இருங்க. இதுதான் பகல். பகல் பகலின் முகல். யாருங்க எப்படி பளிச்சுன்னு இங்கே பாருங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 போய் பாருங்களே, அதில் எப்படி மோசமாக இருக்கும் கிராஃபிக்ஸு. அதே மாதிரி லைட்டுனா அடிக்காது, காரில் லைட் அடிக்காது. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்ட் 2ல் வந்து அதை பார்த்துட்டு வந்து பார்ட் 2ல் வந்து பாருங்கள் எவ்வளோ கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. நான் பண்ணலை, அதை வந்து ஜிஎஃப்எக்ஸ் மாடலில் வச்சோன்னே வந்து அப்படியே பளிச்சுட்டு மின்னுது. நல்லா வந்து மாட் கொடுத்துருக்கேன். நான் வந்து வந்து கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்த பார்ட் 3 நான் பண்ணி விட்றேன். சூப்பராக கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நான் குறைய சொல்ல மாட்டேன். அட்மாஸ்பியர்னால் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து மலைக்கு கிளம்ப போகிறோம் இந்த ஓட்டைக்காரை வைத்து. எனக்கு வந்து சத்தியமாக புரியலைங்க. நான் நடக்கணும். நான் வந்து வேணுக்கு பணம் வேணுக்கு நான் ஒன்று இப்படி நடக்குன்னு தெரியுமா? 68,000 போகுது என் கையிலேருந்து. ஆனால் அந்த ஓட்டக்காருக்கு நான் செலவு பண்ண மாட்டேன். இது வந்து எப்படி இருந்தாலும் தாய்லாந்து கடைக்கு தான் போகுது, கடைசியில் கொடுக்க போகிறேன். அதனால நான் வந்து 75,000 சேர்த்துட்டு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம், அதாவது ஒரு ஹெலிபேடை வாங்கலான் இருக்கேன். ஓகே, அதனால அது வரை இந்த காருக்கு நான் வந்து ஒன்றும் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? நீ என் காரு நீ சாகிற வரையும் உனக்கு ஒன்றும் கிடையாது, காசு கூட கொடுக்க மாட்டேன் உனக்கு. ஓகேவா? அதனால் பத்திரமா என்கிட்ட இருந்துட்டு போ சாவி. ஓகே, நம்ம வந்து அட்வென்ச்சருக்கு கிளம்பியிருக்கோம். எல்லாம் ஏழு ஆரம்பிக்கிறதுனால எல்லாமே அட்வென்ச்சர் அட்மாஸ்பியர் எல்லாம் வாயிலே வருது. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து ஓகே அப்படி தான் நினைக்கிறேன். அந்த அட்வென்ச்சருக்கு போயிட்டு டக்குன்னு எங்கடா போகிறோம் அப்படின்னு கேட்டால் வந்து உங்களுக்கு இந்த கேமை பற்றி நான் சொன்னேன்ல, ஏதோ சொன்னேன் ஃபஸ்ட்டில், ஏதோ வீடியோ ஆரம்பிக்கும் போது சொன்னேன், அங்கே மறந்துட்டேங்க. சரி பார்ப்போம். இப்போ வந்து இங்கே இருக்கிற காயின்ஸை நம்ம போய் நடந்தே போய் சேகரிக்க போகிறேன். அந்த அட்வென்ச்சர் கிட்டத்தில் தான் இருக்குது நம்ம பண்ணுற சாகசங்கள். அதனால் கொஞ்சம் வந்து இதாகவே இருப்போம். கொஞ்சம் இந்த மலையிலனா ஏற போகிறேங்க. இந்த மலையில் ஏறி சும்மா நடந்தே ஏற போகிறேன். இது இன்னும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை, நான் தான் அப்படி பண்ணிக்கிருக்கேன். கடலை பாரியா அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கு. ரியலாக ஓகே. இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு ஏறிக்கிருக்கேங்க. வலிக்கு விழுகிறேன். இந்த எப்படி தான் ஏறுறதுன்னு தெரியல சத்தியமாக. கொஞ்சம் மேலே ஏறணும் போல இருக்குது. வலிக்கு விழுகிறேங்க. தடவி வலிக்கு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஒரு 21 சப்ஸ்கிரைபர் ஆன்ட்ரி. ஓகேவா? இந்த மாதிரி வந்தாலே போதும். இதோ ஒரு கால் வருது. அதுக்கும் மேலே வந்தால் நல்லதுங்க. ஓகே, அதுக்கு மேலே வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம இருக்கிற காயின்ஸ்லாம் சேகரிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப போகிறோம். எங்கே இருந்துலாம் வந்து அட்வென்ச்சருக்கு கிளம்ப போகிறோம். அந்த அட்வென்ச்சர் வந்து ஈஸியாக முடிஞ்சு போயிடறனால தான் இவ்வளோ ஓட்டுறேன். நான் போட்டு பார்ப்போம் எப்படி முடியுது, எவ்வளோ சீக்கிரத்தில் முடியுது, எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். நான் அதுக்கப்புறம் சில இடத்தெல்லாம் காமிக்க மறந்துட்டேன் இந்த கேமில். அது வந்து சீக்கிரமான பிளேஸுங்க. ஆனால் இந்த வீடியோவில் காமிச்சு விட்ருவோம் எல்லாத்துமே. ஒரு அரை மணி நேரம் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக சின்னதாக இருக்காது. ஓகேவா? அதனால் பண்ணி விட்ருவோம். நான் கொஞ்சம் பெருசாகவே வீடியோ போட்டுருவேன். நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதெல்லாம் வந்து பெட்டரில் படுத்துட்டு நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீடியோ பார்க்குறோங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஹாரர் கேம் பிளே அட்வென்ச்சர் கேம் பிளேலாம் நல்லா போகிறேன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? இங்கே நான் காயின்ஸை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இங்கே பாருங்க, காயின்ஸ்னால் அங்கிட்டு கோல்டு காயின்ஸ் இருந்துச்சு. நான் வந்து வரும்போது பார்த்தேன். அது இருந்துச்சா இருக்குது. நான் சொன்னேன்ல பலன்னு மின்னுது பாருங்கள். அப்படியே இந்த 10 ரூபா காயின்ஸ் தான் அங்கே பலன்னு மின்னுது. மொத்தம் 90 ரூபா நான் சேகரிச்சிருக்கேன். ஹீரோ வந்துட்டேன்னா இனிமேல் நான் எங்கிட்டா ஏறுறது பண்ணி முடிஞ்சு போயிருக்கலாம். இனிமேல் நான் ஏறணுங்க. ஏறிட்டானா முன்னாடியே. அதுக்கப்புறம் இந்த காயின்ஸ் சேகரிக்கிறது எனக்கே போர் அடிச்சிருச்சு. இப்போ உங்களுக்கு போர் அடிக்காதா அப்படின்னு நினச்சிட்டு வந்து அப்படியே இது பண்ணிக்கிருக்கேன். இந்த வீடியோவில் எப்படியாவது ஒரு 75,000 ஒரு 74,000 அந்த மாதிரியாவது சேகரிக்கலான் இருக்கேன். பார்ப்போம். டக்குனு முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 45 ரூபா சேர்த்துருக்கேன் இப்போதைக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. முன்னாடி இருந்ததோட இப்போ பரவாயில்லைங்க. முன்னாடி நான் ஸ்லோவாக இருந்தேன் எல்லாத்துலேயுமே இந்த கேமில். இப்போ வந்து கடன்னு எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிருக்காப்புல தம்பி. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதான் வந்து மெயின் பாயிண்ட், இந்த மலையோட மெயின் பாயிண்ட்டு. அதோட கடைசியோட முடிஞ்சு போச்சுங்க. அதுவும் அந்த பறவை போல ஆட வேண்டும். நீங்கள் அந்த ஊரை பார்த்தா இந்த ஐலாண்டை பார்த்தா சூப்பராக இருக்குங்க. பாருங்க,
வா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே அந்த அட்மாஸ்பியரெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிராஃபிக்ஸும் சூப்பராக இருக்குங்க. பாருங்க, நான் ஒரு கடல், அதில் ஒரு ஐலாண்ட், கடல் அடைய உடல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து ஜம்ப் பண்ண போகிறோம். ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படியே போவோம். அதனால் வந்து பண்ணிடுவோம். ஓகேவா? ஜம்ப் பண்ண போகிறோம். பத்திரமா குதிப்பா தம்பி. அப்புறம் எங்கேயாவது அடிப்படை ஆலைக்கில் அடிபட்டுருச்சுன்னா நான் ஒன்றும் பதில் சொல்ல முடியாது உங்கள் அப்பாவுக்கு. இவனை பார்த்தாலும் அப்போ மாதிரி தான் இருக்குது. ஓ, அப்பா இருப்பாவளா ஃபஸ்ட்டு? சரி, மூஞ்சியை பார்த்திக்கிறாங்க. சிரிப்பு மூஞ்சியை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஜூம் பண்ண முடியுமா? மூஞ்சியை கிட்டத்தில் காமிக்கலான்னு பார்த்தேன். மூஞ்சியை பார்த்தா சிரிப்பு தான் வருது. ஓடுற டைமை பாருங்களேன். பின்னாடி வந்து டிங்கு டிங்கு தான் ஆடுவோம். அங்கே பாருங்களே, இப்போ பாருங்களேன். எனக்கு சிரிப்பு வந்துச்சு டக்குன்னு ஃபஸ்ட்டு வச்சு விளாடும் போது. டிங்கு டிங்கு. ஓகே, இப்போ வந்து கிளம்புவோம். ஃபஸ்ட்டு குதிக்க போகிறோம். அது கிட்டதுலேருந்து குதிச்சாலே நான் பறப்பாவேன். நான் வேணுக்கிட்டே சும்மா குதிச்சுக்கிருக்கேன். ஓகே, அப்படியே குதிச்சா ஃபுல் ஓஷனில் காட்டுறதுனால தான் அப்படி காட்டுறீங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் உங்களால் பண்ண முடியுமாங்க? பண்ண முடியுமா? நான் என்னால் மட்டும்தான் பண்ண முடியும், யாராலையும் பண்ண முடியாது. ரிவ்யூஸ் அட்டன்னா போகலாமா? அப்படியே வந்து இப்போ பாருங்களே தம்பியை லேண்ட் ஆகும்போது பாருங்கள். அப்படியே நிஜமா ரியலாக குதிப்பா மாதிரி குதிப்பாரு பாருங்க. இப்போ என்னடா குதிரா டக்குன்னு கடலுக்குன்னா போயிடாது. சரி, வேண்டாம் வேலை பண்ணுறாப்புல தம்பி பாருப்ப. படா இடத்துல வட போகுது. இப்போ பாருங்க, நல்லா ஜம்ப் பண்ணிட்டாப்புல கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து நம்ம கிளம்புவோம். இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னா வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் சேகரிச்சு டக்குன்னு நம்ம அட்வென்ச்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும், தினமாகவும் இருக்கும், டக்குன்னு இருக்கும், கடன்னு இருக்கும். அப்படியே வந்து மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, இந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்துருவோம் டக்குன்னு. இன்னும் நான் பேசிக்கிட்டே நேரத்தை விட்டுருங்க. ரெடி தான். அங்கிட்டுனா அவ்வளோ காயின்ஸ் இருக்குது. இங்கிட்டுனா கப்பல் எங்கிட்டலாம் 10 ரூபா காயின்ஸ்லாம் நிறைய இது இருக்குது. ஆனால் சேகரிக்க தான் நேரம் இல்லை. அதனால் டக்குன்னு வந்து சேகரிக்கணும். அட்வென்ச்சர் பக்கத்துலேயே இருக்குது. 80 ரூபா சேர்த்துருக்கேன். 80 ரூபா சேர்க்குறதுனா ஒரு காரியமா பெருசா அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஹெலிபாட் இருக்குது பாருங்க. ஹெலிகாப்டர் டயர்னால் வச்சுருக்காங்க குண்டு குண்டா. அதான் எனக்கு எதுக்குன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ காயின்ஸ் மினுக்குதுங்க. நான் தான் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிருக்கேன் எடுக்காமல். பரவாயில்லைங்க. என்ன ஒரு பிரச்சனைனா எனக்கு இப்போதைக்கு வந்து அட்வென்ச்சரை முடிக்கிற மாதிரி தெரியாது. அட்வென்ச்சரை பக்கத்தில் இருந்தாலும் அது தொடர்ந்து போக மாதிரி தெரியாது. அதனால் டக்குன்னு பண்ணிடுவோம் எல்லாத்தையும். கார் இங்கே தான் பக்கத்தில் இருக்குது. டக்குன்னு போங்க. டக்குன்னு போடா. டக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து கார் வேறு உடஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் பார்த்துக்குவோம் நம்ம. அதாவது காரை மாற்றுறத வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்கடா பாலம் காணோம்? பாலத்தை. ஏன்னா அந்த இன்ஜினியோட டோர் இருக்குல்ல, அது எனக்கு அப்படியே படக்குன்னு மேலே திருப்பிச்சா எடுத்ததில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு. அங்கே என்ன வழி இருக்குன்னு அதனால் தெரிய மாட்டேங்குது. சரி, கார் ஒழுங்காக காட்டியிருக்கலாம். ஒழுங்காக பண்ண வேலையா நான் வந்துட்டு இப்போ பேசுகிறேன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். சாரிங்க, மனுஷங்க. ஓகே, நம்ம அந்த லைட் ஹவுஸ்க்கு வந்துட்டோங்க. கிட்டத்தில் இன்னும் லைட் ஹவுஸை தொடலை, ஆனால் லைட் ஹவுஸுக்கு வந்துட்டோம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அதனால எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க. நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ லைக் பண்ண மாட்டேன் உங்கள் வீடியோக்கு அப்படின்னா கேட்கக்கூடாது படக்குன்னு. அப்புறம் மனசு உடஞ்சிருவேன். உடஞ்சி போயிடுவேன். அதுவே சொல்ல தெரியல. நீ மனசு உடஞ்சி போயிடுவேன் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா மனசு உடைகிறது எழுத்துல இல்லை. இதில் என்னது குரலில் இல்லை, வாய்ஸில் இல்லை, தெரியலை. வந்து அப்போ வந்து லைட் ஹவுஸுக்கு வந்துட்டோங்க. இந்த லடாக் ட்ரிப்பு வந்து அப்படியே நடந்து வந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டால் அதான் நல்லாது. 4 நாள் உழைச்சேன் இதுக்கு வர்றதுக்கு. எவ்வளோ 69,000 சேர்த்து நான் உழைச்சேன். 32,000லேருந்து 69,000 வரையும் சேர்த்து கஷ்டப்பட்டு இந்த லடாக் ட்ரிப்பை முடித்து விட்டேன். அது யார் என்றால் மிஸ்டரிஸ் ஆஃப் ஃபயர் ஜோன் என்ற மாவீரன் ஒருத்தவன். அவன்தான் லடாக் ட்ரிப்பை கடந்து விட்டார் அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் சும்மா தான் எல்லாத்தையும் சொல்லிக்கிருக்கேன். எல்லாத்தையும் வந்து நிஜமாக நினச்சிடாதீங்க. பாருங்களே பலப்பெல்லாம் மின்னுது என்னென்னு தெரியலை. அப்போலேருந்து பார்க்குறேன் இங்கே வந்து ஏதாவது மிஸ்ட்ரியாக தெரியுது, லூசா மாதிரி தெரியுது. எல்லாம் வந்து நான் இந்த இதாக சொன்னேன்ல, அது பேர் என்ன,
ஓகே, ஒரு மிஸ்ட்ரியாக வந்து ஒரு சீக்ரெட்னா இருக்குன்னு சொன்னீங்களா, ஒரு சீக்ரெட் பிளேஸ்னா ஆனால் இன்றைக்கி காமிக்க போகிறேன். இப்போ பாருங்க, அது ஒரே ஒரு சீக்ரெட் பிளேஸ் தான், அதையும் காமிச்சு விட்ருவோமா. பறந்துடே. இப்போ வந்து நம்ம அந்த பிளேஸுக்கு தான் போய்க்கிருக்கோம், நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த பிளேஸ் எந்தனோ அந்த அங்கே அச்சுக்குறி மார்க் தெரியுதா, அதாவது இந்த கப்பல் தாங்க. கப்பல் இல்லை, இது வந்து ஒரு நிறுத்துகிற ஒரு போட்டாஸ் மேட்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நம்ம வந்துட்டோமே. நிறுத்தியாச்சு. இங்கே பாருங்க, டிஸ்கோ லைட்னா தெரியுது. டிங்கு டான் டிஸ்கோ லைட். சிங்குச்சா. அந்த லைட் தான் தெரியுது. மேலே வந்து ஒரு கண்டெய்னர் இருக்குது, அந்த தூக்குவாங்கல்ல அந்த கண்டெய்னர் இருக்குது, பாயோட அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த ஜிங்கிரா அப்படின்னு எவனை விட்டுட்டு போயிட்டான்னு நல்லா தெரியுதுங்க. இங்கே வந்து ஒரு ஹெலிபேடு நிறுத்துறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குங்க, பார்க்கிங்கு. அந்த பிளேஸ் நிறுத்தும் போது டக்குன்னு ஒரு லைட் எரியும் போல இருக்குது நைட் டைமில். அதுக்கு தான் அப்படி எடுத்துருக்காங்க. இந்த கார்டு எடுத்துக்க முடியாது. இன்வெர்டரி ஃபியூல். என்னோட பண்ணிவிடி அப்படி. ஆனால் முன்னாடி நான் எடுத்தேன், எடுக்க முடியல. அதான் பல்ப் வாங்கிட்டேங்க, கொஞ்சம் சாரி. இது நல்லா இருக்குங்க, இந்த பிளேஸு சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பிளேஸில் பின்னாடிலாம் வந்து கீழே பார்த்தா வந்து கல்லுக்கெல்லாம் அடிச்சு வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு சந்தேகம், யார் வந்து இங்கே வந்து கட்டி வச்சுருப்பா கடலில்? சொல்லுங்களேன் நீங்களே, யார் வந்து கட்டியிருப்பா? எந்த கொத்தனாரும் எந்த இன்ஜினியர் கட்டியிருப்பாங்க? எவனாலும் கட்ட முடியாதுங்க. அது நான் வந்தாலும் சரி, நான் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. நான் வந்தாலும் சரி, நான் ஐயோ காப்பாடுங்க. ஏறியாச்சு. என்னத்துக்கு பயந்துன்னு எனக்கே தெரியல. நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணால் தெரியுங்க, சொன்னால் தெரியுங்க, தெரிஞ்சால் சொல்லுங்க சரிங்களா. கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாய் வர ஸ்கிப் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த கடலுக்கு கீழே யார் வந்து இந்த இவ்வளோ பெரிய கல்லை வந்து நட்டு வச்சாங்கன்னு சொல்லுங்கள். ஹெலிகாப்டர் சிம்பிள் இருக்குது, அது ஜம்ப் பண்ணி போகலாம் போல இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஸ்டெப்ஸ்லாம் இருக்குங்க. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக வந்து ஒரு நல்ல பிளேஸு, அதுக்கப்புறம் அட்வென்ச்சரையும் முடிச்சாச்சு. இதுக்கு மேலே என்னங்க வேணும் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து இந்த கேம் பிளே வந்து பார்ட் 3 வேணுமான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பண்ணியிருக்கீங்க, சொல்ல பண்ண மாட்டீங்க. ஏன்னா எனக்கு வந்ததே வந்து ஆறு கமெண்ட் செக்ஷன் தான் இருக்கும், ஓகேவா. அதனால் நான் அவட்டுக்கு சொல்லக்கூடாது, நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகே, அப்படி பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து கண்டிப்பாக பண்ணி விட்ருவேன், வீடியோ போட்டுருவேன். அதே மாதிரி வந்து இந்த அட்மாஸ்பியரு ஏன்னா வந்து சூப்பராக இருக்குது. தேவையில்லாத பேச்சை நான் பேசிக்கிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நீரோட ஒரு ஆட்டத்தை போட்டு வந்துருவோமே. அப்பா ஜில்லுன்னு இருக்குங்க, ஜில்லு. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, பாய், see you, டாட்டா, பாய்.